புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள புதிய இல்லம் முன்பு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து சின்னம்மாவை வாழ்த்தி கோஷம் எழுப்பி வருகின்றனர். இது குறித்த தற்போதைய தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி. வணக்கம் ரங்கபாண்டி. அம்மா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நேரம் செல்ல இன்னும் நிறைய தொண்டர்களுடைய வருகை எதிர்பார்க்க முடியுது. குறிப்பாக முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகளுடைய வருகை பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள்? இது பற்றிய தற்போதைய கள தகவல்கள் என்ன ரங்கபாண்டி? வணக்கம் சூர்யா. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய 76வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவருடைய பெயரை தங்கியிருக்கூடிய ஜெயலலிதா இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே அலங்கரிக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். ஏற்கனவே புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக கழக தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், தங்களால் முடிந்த உதவிகளை எளியோருக்கு செய்ய வேண்டும் என்று அறிக்கை விட்டிருந்தார். இந்நிலையில் போயஸ் கார்டனில் நடைபெறக்கூடிய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னணி நிர்வாகிகளும் இங்கே குழுமியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் கழக தொண்டர்கள் குடிக்கக்கூடிய சூழலில் இன்னும் நேரமாக ஆக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். மேலும் இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க, வருங்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய எதிர்கால புரட்சி தாய் சின்னம்மா என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய சூழலில் நம்ம அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா, கழக பொதுச்செயலாளர் 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 புரட்சித்தாய் சின்னம்மா. ஏராளமான கழக தொண்டர்களும் இங்கு வருகை தெரிந்து எழுச்சியோடு புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என்று கோஷம் எழுப்பிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக கிராமப்புறங்களிலிருந்து கூட ஏராளமான கழக தொண்டர்களும் முன்னணி நிர்வாகிகளும் இங்கு வந்திருந்து கழக புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை இங்கே கொண்டாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போன்று அம்மாவினுடைய வழியில் இருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை ஒருங்கிணைத்து புரட்சி அம்மா போன்று மீண்டும் தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் ஏற வேண்டும் என்று வலியுறுத்தியும் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என்றும் கிட்டத்தட்ட எழுச்சி மிகு கோஷங்கள் எழுப்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக எழுச்சியோடு வந்திருக்கிறார்கள். மீண்டும் புரட்சி தாய் சின்னம்மா அவருடைய தலைமையில் இந்த கழகம் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்து புரட்சி தாய் சின்னம்மா அவருடைய தலைமையில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கூறியது போன்று 3 ஆண்டுகள் கடந்த பின்பும் இந்த ஆட்சி கழகம் இருக்கும் என்று கூறியது போன்று அவருடைய ஆட்சி மறுபடியும் தமிழகத்தில் கழகத்தினுடைய ஆட்சிக்கு வருவதற்கு அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து புரட்சி தாய் சின்னம்மாவுடைய தலைமையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கைகளும் பேட்டியின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏராளமான மக்கள் நல திட்டங்கள் மூலமாக தமிழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கும் சரி, கடைக்கோடி மக்களுக்கும் சரி, அவருடைய உள்ளங்களில் வாழ்ந்தக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுடைய அனைத்து இல்லங்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் பெண்களுக்காகட்டும், இந்த சமூக சார்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இந்தியாவினுடைய மிக பெரும் ஒரு ஆளுமையாக, மிக பெரும் ஒரு அரசியல் சக்தியாக விளங்கியவர். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே சென்னை போயஸ் கார்டு இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய இந்த ஜெயலலிதா இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏராளமான பெண் தொண்டர்கள் இங்கே குழுமியிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு செய்த நலத்திட்டங்களையும் சரி, குறிப்பாக தாலிக்கு தங்கம், மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நினைவு கூர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லாததனுடைய வருத்தத்தை தெரிவித்தும் கூட புரட்சி தலைவி அம்மா இல்லாத குறையை புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிறைவேற்றி கழகத்தை ஒன்றிணைத்து மீண்டும் கழக ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவருடைய தலைமையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்து மீண்டும் கழக ஆட்சி வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். ஏராளமான கழக தொண்டர்கள் எழுச்சியோடு இங்கே நம்மோடு பேட்டியின் வாயிலாகவும் கோஷங்களின் வாயிலாகவும் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் எழுச்சியோடு புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க, தமிழகத்தினுடைய எதிர்கால புரட்சி தாய் சின்னம்மா, தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என்று கோஷங்கள் எழுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சரி, பெண்கள் மட்டுமல்லாது கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும்
புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியின் போது தமிழகத்திற்கு ஏற்பட்ட முன்னேற்றங்களையும் தமிழக மக்கள் பயனடைந்த நன்மைகளையும் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அம்மாவினுடைய வழிவந்த கழக தொண்டர்கள் அனைவருமே தற்பொழுது இங்கே போயஸ் கார்டனில் நேரமாக குவிய துடிக்கிறார்கள். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய சூழலில் மேலும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதி மூளை குக்கிராமங்களில் இருந்தும் கூட புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த 76வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக போயஸ் கார்டனில் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த திமுக அரசினுடைய அஜாக்கிரதையால் கால்களை இழந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த பூபாலன் என்பவருக்கு அவர் தன்னுடைய சுயம் யாருடைய உதவியும் இல்லாமல் சுயமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அவர் என்று வலியுறுத்தி ஏற்கனவே புரட்சி சின்னம்மா அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறிய நிலையில் அவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அவருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புரட்சி சின்னம்மா அவர்கள் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான கழக தொண்டர்கள், அதாவது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் இங்கே குவிய தொடங்கியிருக்க ஒரு சூழலில் இன்னும் ஏராளமான கழக தொண்டர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வர தொடங்கியிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவுடைய 76வது பிறந்த நாள் இங்கு போயஸ் கார்டனில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் புரட்சி சின்னம்மா அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். ஏராளமான கழக தொண்டர்கள் தற்போது இங்கே வரக்கூடிய சூழலில் போயஸ் கார்டனை சம்பிக்கும் ஒரு நிலை இருக்கிறது. வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே புரட்சி தாய் சின்னம்மாவுடைய பதாகைகளை ஏந்தியும் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என்ற கோஷமிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சூர்யா, ரங்கபாண்டி, நேரம் செல்ல தொண்டர்களுடைய வருகையும் கூட்டமும் அதிகப்படியாக காணப்படுகிறது. குறிப்பாக தொண்டர்கள் கூட்டத்தால் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது போயஸ் தோட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புதிய இல்லம் அப்படின்னு சொல்லலாம். புவி போற்றும் புரட்சி தலைவருடைய புகழஞ்சலி செலுத்தக்கூடிய இந்நேரத்தில் அவர்களுடைய திட்டங்களை மக்களுடைய மனசுக்கு மிக நெருக்கமானவை. குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிறைய தலைவர்கள் அதுபோல தொண்டு உள்ளம் படைத்தவர்கள் மிக நெருக்கமானவர்கள், மிகவும் பிடிக்கும். அதில் மிக குறிப்பிட்டு சொல்லும்படியாக அன்னை தெரசா அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்கள் மீது அன்பு கிடந்த அளவின் காரணமாகவே பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காகவே அன்னை தெரசா அவர்கள் பெயரில் பல்கலைக்கழகமே துவக்கினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தான் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கணும், அதே சமயம் பெண்களுக்கு ஆகச்சிறந்த சிறப்புகள் தரணும் அப்படிங்கிறதுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். இதில் குறிப்பாக சொல்லப்படுவது தாலிக்கு தங்கம் திட்டம். இது பற்றின சிறப்பு தகவல்கள் நிறைய இருக்கும். அது பற்றின 1-2 விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க பாண்டி. தமிழகத்தில் வறுமையில் வாடக்கூடிய பெண்கள் தங்களுடைய திருமண நேரத்தில் தாலி கட்டுவது தமிழருடைய மரபாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் வறுமையில் வாடக்கூடிய பெண்கள் பொதுவாகவே மஞ்சள் கிழங்கு வைத்து தாலி கட்டக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பெண்களுடைய வறுமையையும் சூழ்நிலையும் உணர்ந்த புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய் இல்லத்தோடு அனைத்து பெண்களும் தங்க தாலியை அணிய வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக இந்திய அரசியல் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் காரணமாக ஏராளமான பெண்கள் தங்களுடைய தாய் வீட்டு சீதனமாகவே இந்த தாலிக்கு தங்கத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் அதாவது திருமணத்தின் போது அவர்கள் தாய் வீட்டு சீதனமாக அரசின் மூலமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். வறுமையில் வாடக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு இந்த தாலிக்கு தங்கம் திட்டமானது மிகுந்த ஒரு உதவியாக இருந்தது. ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து தங்களுடைய வாழ்க்கையை தற்பொழுது நடத்தி கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே இந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை நினைவு கூர்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த போயஸ் கார்டனில் வந்திருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்லாது தமிழகத்தில் கூடிய ஒட்டுமொத்த பெண்களுமே பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு ஆட்சி என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி என்றுதான் கூறும் அளவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தாலிக்கு தங்கம், அதே போன்று இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள வகையில் இலவச மிக்சி கிரைண்டர்,
அதே போன்று அவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு ஆடு மாடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அதே போன்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக மகளிர் காவல் நிலையங்களை உலகமே வியந்துக்கும் அளவிற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திட்டத்தை ஐநா சபையை பாராட்டும் அளவிற்கு இந்த திட்டங்களானது செயல்பாட்டில் இருந்தது. புரட்சித் தலைவி அம்மாவினுடைய திட்டங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து மாநில முதல்வர்களுமே முன்னோடியாக எடுத்துக்கொண்டு பல்வேறு திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மாவினுடைய திட்டங்களை தங்கள் மாநிலங்களில் அமல்படுத்தி இருக்கிறார்கள். நான் முன்னமே கூறிய போல பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்களுடைய பாதுகாப்பிற்கும் மிகவும் அக்கறை கொண்டு மிகவும் அவருடைய முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எல்லாமே பெண்களுடைய முன்னேற்றத்தையும் அவருடைய சுய முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் விதமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்துமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுமே இங்கே நினைவுகூரக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போன்று இங்கே போயஸ் கார்டில் குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான ஆயிரக்கணக்கான பெண் தொண்டர்களும் இங்கே வந்திருந்து நம்மிடையே நம்முடைய ஜெயபிரகாஷ் தொலைக்காட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய திட்டங்களையும் அவர்கள் இல்லாதவருடைய வேதனையும் இங்கே தெரிவித்து சூழலும் இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லாத சூழலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வரக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தை ஒருங்கிணைத்து மீண்டும் இந்த கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதையும் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே சக்தி ஆளுமை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மஞ்சள் செலுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். தொண்டர்கள் மிகுந்த நிகழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். நேரலை கள தகவல்களை போயஸ் தோட்டத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ரங்கபாண்டி.